மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத செயல்கள், இந்தந்த செயல்கள்லாம் பிடிக்காது, நீங்க வீட்டுல இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தாயார் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு எந்த செயல்கள் எல்லாம் சொல்லுவீங்க? மகாலட்சுமி தாய் இருக்கணும் அப்படின்னா 2 விதிகள் போதும். இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம சொல்லணும்னா முதல்ல பிடிக்காத செயல்கள் பற்றி சொல்லிடலாம். அம்பாளுக்கு பிருகுன்னா வேற யாரும் இல்ல சுக்கிரன், மங்களன்னா வேற யாரும் இல்ல செவ்வாய். யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன், செவ்வாயை சுக்கிரன் பார்த்தாலும் சரி இல்ல சுக்கிரனை செவ்வாய் பார்த்தாலும் சரி, அந்த தேகம் இது மூணுமே அவ விரும்பத்தக்க செயல் அல்ல. அதுக்கு அடுத்தபடியா ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4லிருந்து 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் மீட் வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சதீசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட பதிவுகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமுமே நீங்க சொல்லக்கூடியது எல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவலா மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி அவங்க லைஃபை மாத்திக்கணும்னு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி பூஜையை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆன்மீக பரிகார சேனல்லே நிறைய நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கும் அது ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத செயல்கள், இந்தந்த செயல்கள்லாம் பிடிக்காது, நீங்க வீட்டுல இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தாயார் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு எந்த செயல்கள் எல்லாம் சொல்லுவீங்க? அதாவதுமா, மகிழ்ச்சி இருக்கிற வீட்டுல கண்டிப்பா லக்ஷ்மி இருப்பாங்கன்றது மட்டும்தான் உண்மை. மகாலட்சுமி தாய் இருக்கணும் அப்படின்னா 2 விதிகள் போதும். மனிதர்கள் கூடும் இடம், உணவுகள் கூடி அருந்தும் இடம், வாசனை இருக்கும் இடம். இந்த வாசனை, மனிதர்கள் கூடுவது, அதே போல மகிழ்ச்சியாக இருப்பது, இது இருந்துட்டாலே லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூரண அருள் யாருக்கு இருக்குன்னா நமக்கு கட்டாயமாக உண்டுமா. இதுல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம சொல்லணும்னா முதல்ல பிடிக்காத செயல்கள் பற்றி சொல்லிடலாம். அம்பாளுக்கு எப்போதுமே மகாலட்சுமி அருள் இருப்பவர்கள் இரவு நேர தூக்கத்துல 5 மணி நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கத்துல தூங்குறவங்க தான் லட்சுமியினுடைய அருள் பெற்றவர்கள். இந்த அம்பாள் பாத்தீங்கன்னா கட்டிலில் வாசம் செய்கிறார், மெத்தையில் சுக்கிர கடாட்சமாக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல அம்பாளுக்கு என்ன பிடிக்காதுன்னா, இதன் மீது அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களை மகாலட்சுமிக்கு அறவே பிடிக்காது. யாருக்கெல்லாம் கட்டிலில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய, அது உணவாக இருக்கலாம் அல்லது ஸ்நாக்ஸா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கட்டில்ல சாப்பிட்டுக்கிட்டே இன்னைக்கு எல்லாம் லேப்டாப்ல ஒர்க் பண்ற அளவுக்கு இருக்கிற சூழல் இருக்கு இல்லையா, இவர்களிடத்திலிருந்து மகாலட்சுமி அகன்று விடுவாள். அதுல குறிப்பா வயதானவர்கள் கூட இதை செஞ்சிடலாம், ஏன்னா அவங்க வயது மூப்பின் காரணமாக இருக்கிறாங்க. ஆனா இளைஞர்களாக, சின்ன பெண்மணிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தவறை செஞ்சா கட்டாயமா அவர்களுக்கு திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை இருக்கும், தாழ்வு மனப்பான்மை நிறைய இருக்கும். இவங்கெல்லாம் வேலையில முன்னேறவே முடியாது. 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு சம்பளம் நல்லா இல்லை, வேலை கடுமையா இருக்குன்னு வேலை மாறிடுவாங்க. அதனால முதல் விஷயம், மகாலட்சுமிக்கு கட்டிலில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய வாரிசுகளை உடையவர்கள், வாரிசுகளை பற்றின எதிர்காலத்தை பற்றி நல்லா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, இந்த கேரக்டர் மாறுகின்ற வரையில். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, மகாலட்சுமி என்பவள் சுக்கிரனுடைய அம்சம். இவள் பாத்தீங்கன்னா பழங்களுடைய வடிவில் இருக்கிறார், பழங்கள் வடிவில் இருக்கிறார். சாப்பாட்டு மேசை சனி குறிக்கும், பழங்கள் சுக்கிரனை குறிக்கும். நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருக்கலாம், பெரிய பெரிய பணக்காரர் வீடுகளுடைய சாப்பாடு மேசையில் பழ குவியல் கட்டாயமாக இருக்கும். இந்த பழத்தில் தான் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம சாப்பிட்றோம் இல்லையா இன்னைக்கு புரதச்சத்துன்னு. இந்த புரதச்சத்து ஒரு மனிதனுடைய உடல் உறிஞ்சக்கூடிய தன்மை வேணும்னா அந்த தன்மையை உருவாக்கி தரக்கூடிய பொறுப்பு யாருக்கு இடத்தில் இருக்குன்னா பழங்களுக்கு இருக்கு.
அந்த பழங்களை ஜூஸ் போடக்கூடாது. அந்த பழங்களை என்ன பண்ணக்கூடாது? ஜூஸ் போடக்கூடாது. அப்படியே சாப்பிடக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ இவர்கள் தான் புரதச்சத்தை முழுமையாக உள்வாங்கி பலமாக கூடியவர்கள். சோ ஜோதிடத்துல ஒரு பெரிய விஷயம் சொல்லப்பட்டிருக்குமா, அதாவது பிருகு மங்கள யோகம்னு ஒண்ணு இருக்கு. பிருகுன்னா வேற யாரும் இல்ல சுக்கிரன், மங்களன்னா வேற யாரும் இல்ல செவ்வாய். யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன், செவ்வாயே சுக்கிரன் பார்த்தாலும் சரி இல்ல சுக்கிரனை செவ்வாய் பார்த்தாலும் சரி, அந்த தேகம் வந்து வசீகரமா பல 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 பலன்னு அந்த ஒரு கம்பீர தோற்றத்தோடு ஒரு பொலிவு இருக்கும்ல, அதை கொடுக்கக்கூடிய யோகம் பிருகு மங்கள யோகம். பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிருகு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை மங்களக்காரகனான செவ்வாய் பார்ப்பது. சோ இது வந்து ஒரு பாசிட்டிவான காம்பினேஷன். இத கொடுக்கிறது அப்படின்னா செவ்வாய்னா ரத்தம், அசைவ உணவுக்கு உரியவர். சுக்கிரன்னா பழங்கள், இனிப்பு உணவுகளுக்கும் இனிப்பு சுவை அதிகம் கலந்த உணவுகளுக்கும் உரியவர். இப்ப நீங்க விட்டமின் சின்னு சீரம் வந்துட்டு இருக்க, அந்த விட்டமின் சி அதிகப்படுத்துறதே எதுனா சிவப்பு நிற பழங்கள் தான். அன்னைக்கு வந்து கொய்யாப்பழம் சாப்பிடுன்னு நம்ம சாப்பிடல. இன்னைக்கு டயட்டுன்ற பேர்ல கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த அசைவ உணவு மூலக்கூறும் இந்த இடத்துல பழங்களுடைய மூலக்கூறும் ஒன்றிணைவர்களை நான் பார்த்தேன். இது மாதிரி யாரு சாப்பிடுறா? இது மாதிரி சாப்பிட்றவங்க யாருன்னு பார்த்தா இந்த மாடர்ன் ஜிம் பர்சனாலிட்டிஸ் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஒரு ஹீரோ பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். ஒரு அத்லெட்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும். நடிகர் நடிகையை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும். இவர்களுடைய வாழ்வியல் முறையில் அது அப்படியே இருக்குமா? நம்ம கிட்ட எல்லாம் அப்படி இல்ல. இல்ல இல்ல உண்மை. கேட்டா நம்ம டைம் இல்லன்னு சொல்லிடுறோம், வாங்கி கொடுக்க ஆள் இல்லன்னு சொல்லிடுறோம். அதாவது இதெல்லாம் ஒரு கடமையாக வைத்திருக்கவங்க, இந்த கிரக சேர்க்கை யார் இருக்கிறதோ அவர்கள் இதை ஒரு கடமையாவே வச்சிருக்காங்க. இந்த கடமை பூர்த்தி ஆகலன்னா தனக்கு பணம் வராதுன்றதுல அவங்க உறுதியா இருக்காங்க. ஆரோக்கியம் தான் நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய முதல் அடிப்படை என்றதான் முதல்ல அவங்க பண்ணிட்டு நம்மள மாதிரி எல்லாம் வந்து லோன்னு அலையல. இப்போ இந்த பிருகுமங்கல யோகத்தை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பழங்கள் தருகிறது. இந்த பழங்கள் அழுக விடுவதை அம்பாள் மதிப்பதில்லை. நிறைய வீடுகள்ல நான் போய் இன்னைக்கு பார்த்திருக்கேன். அந்த பழங்கள் எல்லாம் ரொம்ப நாள் அப்படியே ஏதோ ஒரு விஷயத்துக்கு டிசைனுக்கு வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அதுல ஈ மொய்த்து அழுகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழங்களை அழுக விட்டால் பணமும் கடனாக மாறும், நோயாக மாறும். யாரு வீட்டுல எல்லாம் பணக்குவியல் நிறைய இருக்கோ அவங்க வீட்டுல பழங்கள் சாப்பிடக்கூடிய கேரக்டர் உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான்னு நமக்கு பொறாம வருது இல்ல, அவனை பார்த்தா அவன் நிறைய ஃப்ரூட் சாப்பிடுவான். காரணம் என்னன்னா அந்த சந்திரனையும் சுக்கிரனையும் வசீகரித்து தரக்கூடியவள் யார் அப்படின்னா இந்த பழங்கள் தான். சுக்கிரனுடைய ஃபுல் கடாக்ஷன் இதுலதான் இருக்கு. அதனால வந்து பழங்கள் என்னைக்குமே ஒரு பெரிய பிரசாதம். இது அழுகுனுச்சுன்னா அம்பாளுக்கு பிடிக்காது, கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் நோய் வரும். குறிப்பா வாழைப்பழம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதுல ஊதுபத்திய குத்தி வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா சாமிக்கு காட்டக்கூடாது. அதை பண்ணினா அம்பாளுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா எல்லா பழங்களை வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க, பழத்தை அந்த வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. பழங்களை வைத்து நீங்க சாப்பிடல, அதை மற்றவங்களுக்கு தானம் கொடுக்குறீங்கன்னா லட்சுமி வழிபாட்டுல மட்டும் அவளுக்கு என்ன பூஜை பண்றோமோ அதை நாம தான் சாப்பிடணும். சில பொருள் மட்டும் விசேஷ காலங்கள்ல தான் தானம் கொடுக்கணும். முக்கியமான வழிபாட்டுல நம்ம தான் சாப்பிட்டுக்கணும். அதனால எக்காரணத்தை முன்னிட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா வீட்டுல பழங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா சாப்பிட்ற பழக்கம் பேர் தான் வாங்கி வைங்க, இல்லைன்னா வாங்கி வைக்காதீங்க. அதை அழுக விடாதீங்க. தேங்காயை தாண்டாக வெடிக்க விடாதீங்க. தேங்காயை தானே என்ன பண்ணக்கூடாது, வெடிக்க கூடாது. நிறைய பேர் தேங்காயை பல நாள் அப்படியே வச்சிருப்பாங்க, அதுல பாதி ஃப்ரிட்ஜில் போயிடும். தேங்காய் பழங்கள் என்னைக்குமே ஒரு வீட்டில் என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போக கூடாது. இது வந்து இரண்டாவது செயல் அம்பாளுக்கு பிடிக்காதது. அடுத்து மூன்றாவது செயல் இருக்கு. நம்மளுடைய உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புல வந்து ரொம்ப 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 அரிய விஷயம் எதுனா ரெண்டு கை. இந்த கையும் பாதமும் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பொருள். இந்த கையிலையும் பாதத்திலையும் எக்காரணத்தை முன்னிட்டும் என்ன பண்ணாதீங்கன்னா நகங்கள் வளர்க்க வேண்டாம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாதத்தை நல்லா அலம்பிட்டு அதுல அழகா நெய் அப்ளை பண்ணிட்டு இல்ல நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஷாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா படுத்து தூங்கலாம். பாதத்தை தூய்மைப்படுத்திட்டு நீங்க தூங்குறது தான்
நல்லது. ஏன்னா நம்ம மெத்தைன்றத சுக்கிரன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பாதம் எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுல மிதியடின்னு ஒண்ணு இருக்கு, அந்த மிதியடியை குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது மாற்றுங்கள். சரியா? அதுதான் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அம்பாளுடைய தெய்வ பிரசாதங்கள் இருக்கும். இப்ப விபூதி இருக்குல்ல, விபூதியில மகாலட்சுமி தான் வாசம் செய்யறா. அப்ப நிறைய பேர் இந்த கோவிலுடைய பிரசாதங்களை வாங்கிட்டு வந்து கண்ணா பின்னான்னு போட்டுருவாங்க. சில பேர் அங்கேயே கொட்டிட்டு வந்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த விபூதியை கையில வாங்கி நீங்க கோவில்ல கொட்டினீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த முக்தியையும் பிறவாநிலையும் நம்ம வேண்டான்னு சொல்றோம்னு அர்த்தம். அந்த விபூதிகள் எல்லாம் பிரசாதங்களை கொண்டு வந்து ஒரு டப்பால் அழகா கொட்டி வச்சு பூஜை அறை ரொம்ப நீட்டா இருக்கணும். அதுல கண்ணாப்புனா நிறைய கவர்கள் இருக்கக்கூடாது. இந்த செயல்கள் எல்லாம் மகாலட்சுமிக்கு எனக்கு தெரிந்து பிடிக்காத செயல்கள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்தளவுல பாதம், பழங்கள், கட்டில உட்காந்து சாப்பிடுறது, இது மூணுமே அவ வந்து விரும்பத்தக்க செயல் அல்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி. என்ன மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி பூஜைன்னு வெள்ளிக்கிழமை அந்த சுக்கிரஹோரையில பண்றேன்னு சொல்ற எல்லாருக்குமே இந்தந்த விஷயங்கள் எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூஜையை பண்ணும்போது தான் அந்த பூஜையும் நிறைவா இருக்கும், மகாலட்சுமி தாயாரும் குளிர்வா இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான பதிவா கொடுத்தீங்க. நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், இல்ல ஆன்லைன்ல கன்சல்டேஷன் வேணும், வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4லிருந்து 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் மீட் வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும், கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க.